குட் ஈவினிங். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 45. இன்றைக்கி என்னுடைய வெயிட் வந்து 79.7 கேஜிஸ் இருக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த 70 சீரீஸில் வந்துட்டு என்னுடைய வெயிட் வந்து பார்க்குறேன். இதை நினச்சி சந்தோஷப்பட முடியல. ஏன்னா நெக்ஸ்ட் 1 வீக் வந்து ட்ராவலில் தான் இருப்பேன். ஸோ திருப்பி வெயிட் கெயின் ஆகி தான் வருவேன்னு நினைக்கிறேன். 7 o'clock ஓவர் நைட் சோக் பண்ண பாதாமும் கிரேப்ஸும் வந்து சாப்பிட்டுட்டு 9:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 100 grams ராகி மாவை ஒரு வானிலையில் போட்டு 3 to 4 minutes வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு, நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பையும் நெய்யையும் மாவோட நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. பச்சை மாவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கையை தண்ணியில் நினச்சி மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லைனா கையில் வந்து மாவு ஒட்டும். மாவை இடியாப்ப அச்சில் போட்டு இடியாப்பம் பிழிஞ்சு ஸ்டீமரில் 10 to 12 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். நான் வந்து இட்லி பிளேட்டில் வந்து இன்றைக்கி இடியாப்பம் பிழிஞ்சிருக்கேன். அதனால் ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா துணி வந்து போட்டு நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். ராகியில் வந்துட்டு அயன் அண்ட் கால்சியம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி 2 இடியாப்பமும் தேங்காய் பாலும் வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு 2:30 வந்துட்டு கொஞ்சமாக சாதம், புடலங்காய் கூட்டு, அது கூட வந்து மட்டன் தொக்கு வந்து ஒரு 50 grams இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு 9:30 வந்து ஒரு சப்பாத்தி, அது கூட வந்து பொட்டேட்டோ கறி வந்து எடுத்துக்கிட்டேன். பஸ் ஸ்டாப்பில் சாப்பிட்டதுனால வீடியோ எடுக்க முடியல. பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக ரஷ்ஷு. நெக்ஸ்ட் டே 8 o'clock ரீச் ஆக வேண்டிய பஸ் வந்து 9:30 தான் ரீச் ஆச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10:30 தான் வந்து சாப்பிட்ருந்தேன். மினி டிஃபன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு பூரி மட்டும் லைட்டாக சாப்பிட முடியல. அது கூட வந்துட்டு ஒரு காஃபி வந்து குடிச்சிருந்தேன் வித்தவுட் சுகரில். பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஒரு 1 o'clock வந்து ஒரு இளநீ குடிச்சிருந்தேன். 3:30 லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி தான் வந்து சாப்பிட்ருந்தேன். தனியாக ஏதாவது ஆர்டர் பண்ணால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிரியாணி, அது கூட சிக்கன் மஞ்சூரியன் வந்து சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஒரு டெசர்ட் வந்து சாப்பிட்ருந்தேன். 6:30 தான் கிருஷ்ணராஜசாகர் டேம்க்கு வந்து ரீச் ஆயிருந்தோம். 7 o'clock அங்கே வாட்டர் ஷோ பார்த்துட்டு கூர்க்குக்கு போகிற வழியில் 10 o'clock டின்னர் வந்து சாப்பிட்ருந்தேன். அந்த கடையில் வெறும் பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். ஹோட்டலுக்கு ரீச் ஆகும்போது 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.